சந்திரம்மா வாங்க, கொஞ்சம் பெட் கவர் மாற்றலாம் வாங்க. ஆமாம் சந்திரம்மா, வாரத்துக்கு ஒரு முறையாவது பெட் கவர் மாற்றணும், அப்போ தான் நல்லா இருக்கும்ல. குடிங்க. நல்லா இருக்கா பாருங்கள், பெட் கவரு நல்லா இருக்கா? கலர் நல்லா இருக்குல்ல? ஆமாம், நான் ஃப்ளிப்கார்ட்டில் வாங்கினேன், நல்லா இருக்கு. சரி, அந்த தலைக்காட்டில் எடுத்து கீழே போடுங்க. சந்திரம்மா இங்கே வாங்கல, ஒரு விஷயம் சொல்கிறேன். ஒரு விஷயம் தெரியுமா? இந்த 3வது தெருவில் ஒரு பையனும் ஒரு பொண்ணும் ஓடி போய் கல்யாணம் பண்ணிக்கினாங்களாம். சரி விடுங்க சந்திரம்மா, நமக்கு எதுக்கு ஊருக்கு அதெல்லாம் இல்லை. இருந்தாலும் காதில் விழுந்துச்சு, உங்ககிட்ட சொல்லாமல் இருக்க முடியல, சொல்லிடுறேன். இன்ஸ்டாகிராமில் 2 பேரும் லவ் பண்ணியிருக்காங்க. இந்த பொண்ணு சென்னை, அவன் மலேசியா. பையன் மலேசியா, பொண்ணு சென்னை. இன்ஸ்டாகிராமில் லவ் பண்ணியிருக்காங்க. அப்புறம் பார்த்தா இந்த பொண்ணுக்கு என்ன பண்ணியிருக்காங்கன்னா மாப்பிள்ளை தேடியிருக்காங்க. ரொம்ப சீரியஸாக மாப்பிள்ளை தேடி இந்த பொண்ணு கல்யாணம் பண்ணி வைக்கலான்ட்டு மாப்பிள்ளை தேடியிருக்காங்க. இந்த பொண்ணு என்ன பண்ணுது, நமக்கு எதுக்குமா அந்த ஊருக்கு அதெல்லாம் இல்லை, இருந்தாலும் இதை முடிச்சிடறேனே. இந்த பொண்ணு என்ன பண்ணியிருக்கு, உடனே ஃபோன் பண்ணி அவங்க காதலங்கிட்ட சொல்லியிருக்கு, இந்த மாதிரி எங்கள் வீட்டில் ரொம்ப சீரியஸாக மாப்பிள்ளை தேடிட்டு இருக்காங்க, எனக்கு சீக்கிரமாக கல்யாணம் பண்ணிவிடுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்கு. உடனே அவன் என்ன பண்ணியிருக்கான், 15 நாள் லீவ் போட்டு இந்தியாவுக்கு வந்துட்டு அந்த பொண்ணை கூட்டிகிட்டு போயிட்டு தாலி கட்டிட்டான். தாலி கட்டின கையோடு என்ன பண்ணிட்டாங்கன்னா அப்படியே டைரெக்டாக ஹனிமூன் போயிட்டாங்க. ஹனிமூன் போயிட்டு 5 நாள் வச்சு செய்திருக்கான். நான் அப்பயே சொல்லிட்டேன், நம்ம ஊருக்கு கதை எதுக்கு அப்படின்னு. 5 நாள் கதையை முடிச்சிட்டான். முடிச்சுட்டு அந்த பொண்ணு கட்டின தாலியை கழட்டி கொடுக்க சொல்லி வாங்கிக்கிட்டு அந்த பொண்ணை கொண்டு அவங்க அம்மா வீட்டில் விட்டுட்டு இவன் மலேசியாவுக்கு போகலான்ட்டு ரெடி ஆகிட்டு இருக்கான். ஏர்போர்ட்டில் போய் பிடிச்சிட்டாங்க. பிடிச்சி நல்லா கொடுக்க வேண்டிய பரிசையும் சீர்வரிசையும் கொடுத்து கூட்டிகிட்டு வந்து அதுக்கப்புறம் இப்போ 2 பேரும் ஒன்றா சேர்த்து வச்சுருக்காங்களாம். அட போங்க, நமக்கே வேலை நிறையா இருக்குது, நமக்கு எதுக்கு ஊருக்கதை இல்லையா? வாங்க, இந்த தலைகாண்டில் இதை போடுங்க, நம்ம பெட் போடுவோம். என்ன பண்ணுறது, ஊருக்கதை நமக்கு எதுக்கு? சந்திரம்மா பிடிங்க, பிடிங்க. நீங்கள் இந்த சைடு பிடிங்க, நான் அந்த சைடு பிடிக்கிறேன். பிடிச்சிங்களா? நான் பிடிங்க. ஊருக்கு அதெல்லாம் பேசவே கூடாது எப்போதுமே. நமக்கு எதுக்கு அந்த வம்புலாம்? என்ன சொல்கிறீங்க நீங்கள்? என்ன சொல்கிறீங்க? யாரும் கேட்காதீங்க ப்ளீஸ். பேர்லாம் கேட்கக்கூடாது. சொன்னேன்னா